அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரியின் போது பணத்தை அள்ளக்கூடிய 4 ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு துர்கா தேவியினுடைய பூரண அருள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது நவராத்திரியில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை உண்டாக்க போகிறது. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் அந்த 4 ராசியில தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறது சக்தியின் தெய்வமான துர்கா தேவியை வழிபடுவதற்கு உரிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9 நாட்களும் ஆன்மீக மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிடத்தின்படி நவராத்திரியின் இந்த புனித நாட்களில் கிரகங்களின் நிலைகளும் மாறுகிறது. மேலும் சில ராசிக்காரர்களுக்கு துர்கா தேவியின் சிறப்பு ஆசைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2025 நவராத்திரி விழா செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்கிறது. இந்த நவராத்திரியில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த நவராத்திரியில் 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கம் உண்டானாலும் கூட இந்த 4 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடைய போகிறாங்க, பணத்தை அள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு துர்கா தேவியினுடைய பரிபூரண அருளை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடகம். கடகராசிக்காரர்களுக்கு துர்கா தேவியினுடைய ஆசையுடன் கடகராசிக்காரர்கள் சுப யோகத்தை தொடங்க போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையை அடைய போகிறீங்க. மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். புதிய யோசனைகள் எழும். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடங்கவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் யோகம் உண்டாக பெறப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளில் பல்வேறு நிலைப்பாடுகளில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி, இன்பமயமான குடும்ப வாழ்வு அப்படின்னு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. நாலாபுரத்தில் இருந்து பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். சொத்து சேர்க்கை உருவாக செய்யும். ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா அது தங்களுக்கு சாதகமாக முடிவதோடு மட்டும் இல்லாமல் தங்க கைக்கு சேர வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் ஆபரணங்கள், ஆடைகள், அது மட்டும் இல்லாமல் வீடு, மனை, வண்டி, வாகனம், வீட்டுக்கு தேவையான மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல அளவும் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு துர்கா தேவியினுடைய பரிபூரண அருள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய கடின உழைப்பு நேர்மறையான பலன்களை தங்களுக்கு தரப்போகிறது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நிதி ஆதாயங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை அப்படி இல்லைன்னா உயர் பதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. சமூகத்தில் தங்களுக்கு மரியாதை மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கலாம். எதிர்பாராத மூலங்களில் இருந்து பணம் வரலாம்.
இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டுமே வழங்கும் அப்படிங்கிறதுல அளவும் சந்தேகம் தங்களுக்கு வேண்டாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரம் சுபிட்சத்திற்கு மிக மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுபகாரியங்கள் அதிக அளவில் நடைபெறும். திருமணம் தடைபட்டவர்களுக்கு இனிதே திருமணம் நடைபெறும். காதல் வாழ்க்கை உங்களுக்கு திருமணம் வரைக்கும் செல்லலாம். அதே போல இந்த ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நவராத்திரி நாட்கள், நவராத்திரியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அதீத நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஆதாயங்களை தரக்கூடிய வகையில், தங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாகணும். இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லாமே சாதகமாகும். எல்லா விஷயமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவராத்திரியின் போது விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய திட்டங்களையும் வியாபாரத்தில் வெற்றியையும் பெறப்போகிறாங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் நிறைவடையும். துர்கா தேவியின் அருளால் தொழில் முன்னேற்றம், நிதி நிலையில முன்னேற்றம் மற்றும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சுபயோகத்தை நீங்கள் தொடங்குவீங்க. தங்களுடைய தடைப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய விஷயங்களை மேற்கொள்வதோடு புதிய சிந்தனைகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த போகிறது. தங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் உத்தியோகஸ்தர்கள், அலுவலக பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய பொறுப்புகளும் தங்களுக்கு வழங்கப்படலாம். தங்களுடைய வேலையில் நீங்கள் மிகவும் மும்முரமாகவே செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதி அற்புதம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே அதிநன்மைகள் பெறுவதோடு தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவது அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலையும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டங்க. எதிர்பார்த்தது போலவே நடைபெறும். முயற்சித்தது தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய அதி அற்புதம் நிறைந்த இந்த காலகட்டம் தங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவராத்திரி இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய மகிழ்ச்சியையும் நேர்மறையான மாற்றங்களையும் தரப்போகிறது. தங்களுடைய தொடர்புகள் வலுவடையலாம். மேலும் புதியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதியும் அதிகரித்து காணப்படும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படலாம். மன அமைதியும் கிடைக்கப்பெறுவீங்க. இது அனைத்து வகையான நல்ல காரியங்களுக்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்கப்பெற போகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நவராத்திரி பண்டிகை அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல யோகத்தையும் வழங்கவிருக்கிறது. நாலாபுரத்தில் இருந்து வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படுங்க. எடுக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை அடைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்துங்க. எதிரிகள் கூட தங்களுக்கு பணிந்து செல்வார்கள். புது புது நட்புகள், விஐபிக்கள், பெரிய மனிதர்களுடைய உறவுகள், நட்புகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சந்திப்புகள் மூலமாக தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் தங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இன்னும் சொல்ல போகணும்னா ஒட்டுமொத்தமாக இந்த நவராத்திரி பண்டிகை இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் மத முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டும் கிடையாது.
கிடையாது. வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களின் காலமாகவும் இருப்பினும் எந்த ஒரு ஜோதிட முடிவும் தனிப்பட்ட முயற்சி மற்றும் கர்மாவை பொறுத்தது அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்வது அவசியமாகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ராசிக்காரர்களுக்கு நவராத்திரியின் போது நல்ல அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.